CAMJ Sheikh Dawood, grandson of Dr. APJ Abdul Kalam, to release the CD and Pokemon part. Kanave, there is nothing without dream. Kanave ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்காக. ஸோ ஒவ்வொருவரும் அவருடைய ஆசையை வந்து அப்துல் கலாம் இருக்கிற அந்த அன்பை வந்து ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துறாங்க. பை ரைட்டிங், பை ரீடிங் அபவுட் இட். அவங்க வீடியோ டிவி நண்பர்களே, உங்கள் அனைவருடைய மாலை வணக்கம். கனவே ஆடியோ லான்ச் நான் சந்தோஷப்படுறேன். டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு இளைஞர்களையும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணம். ஸோ ஒவ்வொரு துறைகளிலும் அந்த கனவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டாங்க. அறிவியல் துறையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு இளைஞரும் தனக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து அது மிக சிறந்த வல்லுநராக ஆக வேண்டும் என்பது அவருடைய லட்சியமாக இருந்தது. டெவலப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்றதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு இளைஞனும் அவனுக்கு பிடிச்ச துறையில மிகப்பெரிய சாதனையை பண்ணணும் அப்படிங்கிறது. அதுல நண்பர் டேவிட் அவர்கள் ஒரு பாடலை இசையமைத்து ஆடியோவாக வீடியோவாக வெளியிடுறது மிகுந்த சந்தோஷம். இந்த ஆடியோவாக போகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இளைஞனுடைய எண்ணத்தையும் கட்டி எழுப்பி ஒவ்வொரு இளைஞர்களுடைய ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நமது தேசத்திற்கும் நமது சமுதாயத்திற்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அது லட்சியம். சந்தோஷமாக சொன்னாங்க, லட்சியமா இருக்கணும். கனவு அப்படிங்கிறது சாதாரணமா கனவா இல்லாம லட்சியமா இருக்கணும். அது வாழ்க்கையோட உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறத கனவு. டேவிட் அவர்கள் இப்ப தொடங்கியிருக்க அந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது மிக உலகத்திலேயே மிக சிறந்த மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபாதர் டாக்டர் குணசேகரன் சாமுவேல் அவர்களே, ஏபிஜே ஷேக் தாவூத் அவர்களே, டேவிட் கிளின்டன், மகி, அதுக்கப்புறமா கிரியேட்டிவ் வேவ் ஸ்டுடியோட டீம் மெம்பர்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரஸ் மீடியா, டிவி சேனல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். கலாம் சாரோட மிக பிடிச்ச ஒரு வார்த்தை கனவு, ட்ரீம்ஸ். உலகத்தில் வருவது கனவல்ல, உன்னை உலக செய்யாமல் இருப்பதுதான் கனவு அப்படின்ட்டு அருமையான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஒரு சின்ன ஒரு 2 லைன் என்னன்னா, sow a seed, go to sleep, you may sleep but the seed doesn't sleep. நீங்க அவர் விதைச்ச 4 கோடி இளைஞர்களை சந்திச்சு அந்த சீடை தான் வந்து அவர் சோ பண்ணியிருக்காரு. ஸோ எவ்ரி சீட் இஸ் கமிங் அவுட். ஸோ இன்னைக்கு டேவிட் கிளின்டன் இஸ் ஒன் ஆஃப் த சீட் which is being inspired by Dr. APJ Abdul Kalam, and that seed has come out to fulfill the dream of Dr. Kalam. So what is his dream? அவரோட கனவு என்னவா இருந்தது? இந்தியா 2020 வந்து ஒரு வல்லரசு நாடா ஆகிறதுதான் ஒரு கனவு. இந்த கனவை வந்து அவரு கண்டுட்டு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக he was been going and meeting close to about 4 crores student. ஸோ அதுல ஒரு ஸ்டூடெண்ட் தான் இங்க வந்து டேவிட் கிளின்டன். அவர் கிட்ட இருக்க ஒரு டேலண்ட் வச்சு இங்க வந்து ஒரு அருமையான ஒரு ஆடியோ வீடியோ பண்ணியிருக்காங்க. அதுல என்ன பாத்தீங்கன்னா அப்படின்னா, அந்த கனவு அவரோட சின்ன வயசுல அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்து அவர் ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு. ஸோ அந்த கனவை பேஸ் பண்ணி ஒரு அருமையான ஒரு ஆடியோ வீடியோ ஒரு ஆந்தம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு மியூசிக்ஸ், அதுக்கப்புறமா இன்னைக்கு மீடியா, மூவி, அதெல்லாமே தான் வந்து இட்ஸ் பிகஸ்ட் மீடியம். ஸோ அந்த மீடியமை வந்து எடுத்து and he has done this very beautifully. I wish him all the very best, and this video should become viral, and media people who come here, we have to support this to go to a lot of schools and colleges to have a good reach. Thank you.
வழியாக மீண்டும் பெரும் கனவுக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக காலம் சென்ற டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நினைவலைகளை இன்றும் நாம் நினைக்கும்படியாக இந்நாளில் பத்திரிகையாளர்களாக, ஊடகங்களாக, தொலைக்காட்சி நண்பர்களாக இங்கு கூடி வந்து இந்த சிறப்புமிக்க விழாவிலே தலைமை தாங்கி நிற்கும்படியாக நம் அண்ணாச்சி டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களையும், அருமையான டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய பேரனாய் இருக்கின்ற ஏபிஜி எம்.ஜே. ஷேக் தாவூத் அவர்களையும் மனித நேயத்தை பின்பற்ற வேண்டும் என்று மிகவும் பணிந்து செயலாற்றுகின்ற கே. அப்துல் கனி அவர்களையும், இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அருமையான இசையமைப்பாளர் சாம் சுதாகர் அவர்களையும் மற்றும் இந்த கனவை இளைஞர்கள் நனவாக்கும்படியாகவும் இந்த இந்திய தேசத்தின் சமுதாய காவலர்கள் இந்த கனவை நனவாக்கும்படியாகவும் இதற்கு பெரும்பாடுபட்டு இந்த அருமையான ஆடியோ மற்றும் வீடியோ சிடியை வெளிக்கொண்டு வருவதற்கு பெரும்பாடுபட்ட பாடல்கள் எழுதி இசையமைத்த அருமையான மகன் டேவிட் கிளின்டன் அவர்களையும் வாழ்த்துவதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கனவே என்கின்ற இந்த அருமையான டிவிடியானது கனவாக இல்லாதபடிக்கு நினைவாக ஒவ்வொருடைய மனதிலும் தங்குபடியாகும், வாழ்க்கையிலே செயலாற்றும்படியாகும். இந்த கனவை எப்படி டாக்டர் காலம் சென்ற அப்துல் கலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் செயல்படுத்தினார்களோ அந்த செயலாக்க திட்டத்தை நம்முடைய கரங்களிலே கனவாக கொடுத்து தொடர்ந்து அதை செயலாக்கும்படியாக நம்முடைய வைத்திருக்கின்ற பெரும் பொறுப்பை நாம் தொடர்ந்து கடைபிடித்து அவருடைய நினைவலைகளை, கனவுகளை நனவாக்கும்படியாக இறைவன் தாமே நமக்கு துணை புரிவாராக. கொடுத்த அருமையான தருணத்திற்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான நாவல்களிலே வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகத்தின் நண்பர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கிற அருமையான அன்பு அண்ணாச்சி வி.ஜி. சந்தோஷம் அவர்களுக்கும், அருமையான அப்துல் கலாம் அவருடைய பேரன் ஷேக் தாவூத் அவர்களுக்கும், திரு அப்துல் கனி அவர்களுக்கும் மற்றும் எங்கள் அருமையான பேராயர் குணசேகரன் சாமர் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்துல் கலாம் அவர்கள் மறைந்த அன்றே எல்லாரும் இந்தியா துக்கத்தில் இருந்த உலகம் அளவிலே துக்க செய்தியை அனுசரித்துக் கொண்ட வேளையிலே நான் என் மகனை பார்த்து கேட்டேன். வாலிபர்களை பார்த்து அவர் சொல்லியிருக்கிறார், கனவு காணுங்கள் என்று. நீ என்ன கனவு காண போகிறார் என்று கேட்ட பொழுது அவர் என்னை பார்த்து கொண்டே இருந்தார். நான் சொன்னேன், இந்த கனவு காணுங்கள் என்று சொன்ன அருமையான ஐயாவுடைய வாழ்க்கையை எல்லாருக்கும் தெரிவிக்கும்படியாக ஒரு பாடலை இசையமைத்து பாட வேண்டும். அது உன்னுடைய வாழ்வில் கனவாகவும் அது மற்றவர்களுடைய கனவை கலைக்கின்ற மிக பெரிய அற்புதமான நினைவளவு அலைகளை உண்டாக்குகின்ற ஒரு காரியமாகவும் அது விளங்கும். இன்றைய மணி 6 என்று சொன்னேன். உடனே அன்றைக்கு உடனடியாக பாடல்களை எழுதி அந்த நேரத்தில் இசை கம்போஸ் பண்ண ஆரம்பித்தார். இன்றைக்கு அது அற்புதமான சிடியாகவும் வீடியோவாகவும் வெளியாக இருக்கிறது. அதற்கான அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் நோக்கினதாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அவர்கள் காண வேண்டிய கனவுகளை அதிலே பாடலாக விஷுவலாக அதில் காண்பித்திருக்கிறார். அருமையான பத்திரிகை நிருபர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அது கொடுக்கப்படும், கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அதனை பாருங்கள். கட்டாயம் அவருடைய கனவை நாம் யாரும் கொண்டு சேர்த்த நினைவாக. நன்றி, வணக்கம்.
அவங்களுக்கான வீட்டுக்கு வந்தப்போ அவங்க தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும் எனக்கு சொன்னது அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பின்னாடி வந்து இப்போ ஸ்டேஜில் வந்து நான் முன்னாடி பார்த்துருக்காங்க, எனக்கு பின்னாடி ஒரு டீம் வேலை செஞ்சு அவங்க மேடிக்கான சாப்பிட்டு சார் அப்படியே பிடிக்குது சார். Thank you so much. Please receive. 여기 오시고